வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். மன்சூர் அலிகான் சார், நீங்கள் பேசின பேச்செல்லாம் நான் கேட்டேன். விஜய் அண்ணா பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. மன்சூர் அலிகான் சார், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு விஜய் அண்ணா வெளில வந்தாவே எவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இளைஞர்கள் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கரூரில் கூடின கூட்டம், அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து 41 பேர் தவறி இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களான்னு தெரியல. அறிஞர் அண்ணா அவர்கள் உண்மையிலேயே நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர், ரொம்ப எளிமையானவர். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அன்னைக்கு இருக்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி, கூடிய கூட்டங்கள் அந்தளவுக்கு நெருக்கடியாக கூடின கூட்டங்கள்லாம் இல்லை. விஜய் அண்ணா ரோட்டில் இல்லை, அவர் மக்களுக்காக எல்லாம் செய்கிறதுக்காக தன்னுடைய நடிப்பை மொத்தத்தையும் விட்டுட்டு வந்தவர். மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர், மக்களுக்காக செய்யக்கூடியவர். அவரை பற்றி நீங்கள் ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுறது அவ்வளோ நல்லா இல்லை. கண்டிப்பாக விஜய் அண்ணா மிகப்பெரிய எழுச்சி இருக்குது இளைஞர்கள் மத்தியில். அது ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா, தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஒரு 4.5 வருஷம் நம்ம பட்டதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். நடிப்பு துறையில் நீங்கள் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர். நீங்களே அவரை பற்றிலாம் இப்படிலாம் பேசுகிறது நல்லா இல்லை. இது நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இயக்குனருங்கிற முறையில் இந்த மாதிரி தேவையில்லாமல் வார்த்தைகள் விடாதீங்க. மன்சூர் அலிகான் சார், நன்றி, வணக்கம்.